வணக்கம். காலைநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷந்தன். இந்தியாவிலிருந்து எரிபொருள் ஏற்றிய கப்பல் ஒன்று இன்று இலங்கையை வந்தடைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து எரிபொருள் ஏற்றிய கப்பல் ஒன்று இன்று இலங்கையை வந்தடைய உள்ளதாக இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையே அண்மையில் இடம்பெற்ற உயர்மட்ட ராஜேந்திர பேச்சுவார்த்தைகளின் பலனாக இந்த எரிபொருள் விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியன் ஆயில் நிறுவனத்துக்கு சொந்தமான இக்கப்பலில் தலா 18,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 92 ரக பெட்ரோல் கொண்டு வரப்படுகின்றன. எதிர்வரும் ஒரு மாத காலத்திற்குள் மேலும் 10 எரிபொருள் கப்பல்கள் நாட்டை வந்தடைய உள்ள நிலையில் சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் எவ்வித எரிபொருள் தட்டுப்பாடும் ஏற்படாது என கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ இயக்குநர் மயூரா நெத்திகுமாரகே உறுதியளித்துள்ளார். தற்போது டீசல் இருப்பு ஏப்ரல் நடுப்பகுதி வரையிலும் பெட்ரோல் இருப்பு ஜூன் மாதம் வரையிலும் போதுமான அளவில் கையிருப்பில் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கச்சா எண்ணெய் இறக்குமதியில் சில சிக்கல்கள் நிலவிய போதிலும் அதற்கு மாற்றீடாக சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை கூடுதல் அளவில் இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் மின் விநியோகம் மற்றும் போக்குவரத்து துறையில் பாதிப்புகள் ஏற்படாது என எதிர்பார்க்கப்படுகின்றது. மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பான இறுதி தீர்மானம் நாளை அறிவிக்கப்பட உள்ளது. மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பான இறுதி தீர்மானத்தை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நாளை அறிவிக்க உள்ளது. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதிக்காக அனைத்து பிரிவினருக்கும் 13.56% சீரான கட்டண உயர்வை நடைமுறைப்படுத்துமாறு இலங்கை மின்சார சபை முன்வைத்துள்ள யோசனை குறித்து ஆணைக்குழு தற்போது விரிவாக ஆராய்ந்து வருகின்றது. நடைமுறையில் உள்ள கட்டணங்கள் மூலம் எதிர்பார்க்கப்படும் வருமானத்தை விட 15.8 பில்லியன் ரூபாய் பற்றாக்குறை நிலவுவதை சுட்டிக்காட்டிய மின்சார சபை இந்த அதிகரிப்பை கோரியுள்ளது. எவ்வாறாயினும் மின்சார சபையின் கடந்த கால கடன்கள் அல்லது நஷ்டங்கள் எவையும் நுகர்வோர் மீது சுமத்தப்பட மாட்டாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் லலித் சந்திரலால் உறுதியளித்துள்ளார். உலகளாவிய எரிபொருள் மற்றும் நிலக்கரி விநியோகத்தில் நிலவும் நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியிலும் தற்போதைய சூழலில் மின்வெட்டு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கைக்கு அமைய ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படும் வழமையான கட்டண மீளாய்வின் ஒரு பகுதியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாளை கூடவுள்ள ஆணைக்குழு உறுப்பினர்களின் கூட்டத்துக்கு பின்னரே கட்டணங்கள் அதிகரிக்கப்படுமா அல்லது குறைக்கப்படுமா என்பது குறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இலங்கைக்கு நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்கான அவசர கேள்வி கோரல் இந்தியாவின் தரன்ஷோத் ரிசோர்ஸ் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் விநியோகிக்கப்பட்ட நிலக்கரியின் தரம் மற்றும் தட்டுப்பாடு தொடர்பான சிக்கல்களை தொடர்ந்து இலங்கை நிலக்கரிக்கு இறக்குமதி செய்வதற்கான அவசர கேள்வி கோரல் இந்தியாவின் தரன்ஜோத் ரிசோர்ஸ் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சுமார் 3 லட்சம் மெட்ரிக் டன் நிலக்கரியை தாங்கிய 5 கப்பல்கள் விரைவில் இலங்கையை வந்தடைய உள்ளதாக எரிசக்தி அமைச்சின் செயலாளர் உதயங்க ஹேமபால தெரிவித்துள்ளார். முன்னைய நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட நிலக்கரி தரமற்றமாக இருந்தமையால் பல கப்பல் தொகுதிகள் நிராகரிக்கப்பட்ட நிலையிலேயே இந்த அவசர கொள்முதல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் நிலக்கரிக்கு தட்டுப்பாடு நிலவாவிட்டாலும் தரப்பிரச்சினை மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்களால் ஏற்பட்டுள்ள கப்பல் போக்குவரத்து சிக்கல்கள் சவாலாக அமைந்துள்ளதாக எரிசக்தி பிரதி அமைச்சர் அர்ஹம் எலியாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திற்கான நிலக்கரி விநியோகம் எவ்வித தடையுமின்றி தொடர்வதாகவும் கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு கப்பல் நாட்டை வந்தடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது நிலக்கரி கையிருப்பில் சிக்கல்கள் இல்லை என்றாலும் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் இயந்திர கோளாறுகள் மற்றும் தரமற்ற நிலக்கரியால் ஏற்படும் சூழல் பாதுகாப்புகள் குறித்து அதிகாரிகள் அவதானம் செலுத்தி வருகின்றனர். நுரைச்சோலையில் லக்விஜய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தில் தரமற்ற நிலக்கரி பயன்படுத்தப்படுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து முரண்பாடான கருத்துக்கள் எழுந்துள்ளன. நுரைச்சோலை லக்விஜய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தில் தரமற்ற நிலக்கரி பயன்படுத்தப்படுவதால் ஏற்படக்கூடிய
சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளுக்கும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கும் இடையே முரண்பாடான கருத்துக்கள் எழுந்துள்ளன. தற்போது பயன்படுத்தப்படும் நிலக்கரியில் சாம்பலின் அளவு வழமையை விட 2 மடங்கு அதிகமாக உள்ள போதிலும் நச்சு வெளியேற்றம் இன்னும் பாதுகாப்பான வரம்பிற்குள்ளேயே இருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள சுத்திகரிப்பு அமைப்புகள் இந்த மேலதிக சுமையை தாங்கும் திறன் கொண்டவை எனவும் கந்தக ஈரோசைட்டு மற்றும் நைதரசன் ஆக்சைடு அளவுகள் அபாயகரமாக அதிகரிக்கவில்லை எனவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இருப்பினும் இந்த வாதங்களை மறுத்துள்ள சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம், நிலக்கரியில் சாம்பல் மற்றும் ரசாயனங்களின் அளவு அதிகரித்துள்ளதால் நுரைச்சோலை பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு கண் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்கனவே தென்படத் தொடங்கியுள்ளதாக எச்சரித்துள்ளது. குறிப்பாக நிலக்கரி எரிப்பு மூலம் வெளியேறும் பாதரசம் மற்றும் கந்தகம் மனித ஆரோக்கியத்திற்கும் புத்தளம் கடலை ஓர உணவுச் சங்கிலிக்கும் நீண்டகால அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தொழில்நுட்ப அறிக்கையின்படி தரமற்ற நிலக்கரியை பயன்படுத்துவதால் நச்சுவாயு வெளியேற்றம் 452% வரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறுபோக பயிற்சியை காண உரம் கிடைப்பதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. சிறுபோக பயிற்சியை காண உரம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் நாட்டின் விவசாயத்துறை மீண்டும் ஒரு நிச்சயமற்ற நிலையை எதிர்நோக்கியுள்ளது. ஓமானிலிருந்து இந்தியா ஊடாக ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் இலங்கைக்கு வர வேண்டிய சுமார் 25,000 மெட்ரிக் டன் யூரியா உரக்கப்பல் மத்திய கிழக்கில் நிலவும் போர்ப்பதற்றம் காரணமாக தாமதப்படக்கூடும் என விவசாய மற்றும் கால்நடை அமைச்சின் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரட்ன எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலகளாவிய கப்பல் போக்குவரத்து பாதைகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் காரணமாக இக்கப்பல் வருகை குறித்து உறுதிப்படுத்தப்பட முடியாத சூழல் நிலவினால் 90% சாத்தியக்கூறுகளுடன் இது உரிய நேரத்தில் வரும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தற்போது கையிருப்பில் உள்ள உரம் சிறுபோக பயிற்சியை பருவத்தின் ஆரம்ப கட்டத்துக்கு போதுமானது என அரசாங்கம் கூறினாலும் விவசாய அமைப்புகள் அதனை மறுத்துள்ளன. சுமார் 4,50,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் மேற்கொள்ளப்படும் பயிற்சியைக்கு 1,20,000 மெட்ரிக் டன் யூரியா தேவைப்படும் நிலையில் வரும் 25,000 மெட்ரிக் டன் எவ்வாறு போதுமானதாக இருக்கும் என விவசாய சங்கங்கள் கேள்வி எழுப்பியுள்ளன. இதனிடையே தனியார் நிறுவனங்கள் உர விநியோகத்தை தாமதப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள அரசாங்கம் சந்தையில் உள்ள தனியார் உர கையிருப்பில் 65% கையகப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் உரத்தின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் தட்டுப்பாடு இன்றி விநியோகிக்கவும் அரச விநியோக வழிகள் விரிவாக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் பதற்றமடைந்து உரங்களை கொள்வனவு செய்ய வேண்டாம் எனவும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். ரஷ்ய கூட்டமைப்பின் பிரதி வெளிவார அமைச்சர் ஆண்ட்ரே டுரென்கோ எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இலங்கைக்கு வருகை தர உள்ளார். இலங்கை மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான 11வது சுற்று இருதரப்பு அரசியல் ஆலோசனைகளில் பங்கேற்பதற்காக ரஷ்ய கூட்டமைப்பின் பிரதி வெளிவார அமைச்சர் ஆண்ட்ரூ டொரன்ஷோ எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இலங்கைக்கு வருகை தர உள்ளார். கொழும்பில் நடைபெறவுள்ள இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜேந்திர பொருளாதார மற்றும் மூலோபாய உறவுகளை மேலும் பலப்படுத்துவது குறித்து விரிவாக ஆராயப்பட உள்ளது. இரு நாடுகளின் வெளிவார அமைச்சர்களுக்கும் இடையே தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் இந்த ஆலோசனை திட்டமானது பல்வேறு துறைகளில் தற்போதுள்ள பங்களிப்புகளை மீளாய்வு செய்வதற்கும் புதிய ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை கண்டறிவதற்கும் முக்கிய தளமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக ரஷ்யாவின் பிரதி எரிசக்தி அமைச்சர் ரோமன் மார்ஷவின் கடந்த வாரம் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க உள்ளிட்ட அரச உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடாத்தியிருந்த நிலையில் பிரதி வெளிவார அமைச்சரின் இந்த வருகை ராஜேந்திர ரீதியில் மிகுந்த முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது. சமூக அடிப்படையிலான சேமிப்பு மற்றும் கடன் வழங்கும் அமைப்புகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது தொடர்பாக இழுபறி நிலை நீடிக்கிறது. சமூக அடிப்படையிலான சேமிப்பு மற்றும் கடன் வழங்கும் அமைப்புகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது தொடர்பாக சிவில் சமூக அமைப்புகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே நிலவி வரும் இழுபறி நிலை நீடிக்கிறது. அண்மையில் நிறைவேற்றப்பட்ட நுண்கடன் மற்றும் கடன் ஒழுங்குமுறை அதிகார சபை கூட்டம் தொடர்பாக
பிரதமர் ஹரணி அமரசூரிய எடுத்த உள்ளிட்ட அரசு தரப்பினருக்கு சிவில் சமூக பிரதிகளுக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை எவ்வித இணக்கப்பாடுமின்றி நிறைவடைந்துள்ளது. இந்த சட்டத்தினால் சமூக அடிப்படையிலான நிதிக்குழுக்கள் பாதிக்கப்படக்கூடும் என சுட்டிக்காட்டியுள்ள சிவில் சமூக அமைப்புகள் அரசாங்கத்தின் அணுகுமுறை ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ள நிலையில், குறிப்பாக வறுமை ஒழிப்பில் நீண்ட காலமாக பங்காற்றி வரும் இத்தகைய அமைப்புகளை சட்ட ரீதியாக அங்கீகரிப்பதில் அதிகாரிகள் ஆர்வம் காட்டவில்லை என அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். எனினும் இத்துறையை ஒழுங்குமுறைப்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன்னர் அதில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அவகாசம் இருப்பதாக தெரிவித்துள்ளது. சுமார் 6 மாத கால அவகாசம் உள்ள நிலையில் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வகையில் விரிவான கலந்துரையாடல் அவசர தேவைக்காக கொள்வனவு செய்யப்படும் நிலக்கரி தொகுதிகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதல் நாட்டை வந்தடைய உள்ளதாக இலங்கை நிலக்கரி நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்கமைய ஏப்ரல் 20 முதல் மே 10ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் தென்னாப்பிரிக்காவில் இருந்து 5 கப்பல்கள் நிலக்கரியுடன் வருகை தர உள்ளதாக அந்த நிறுவனத்தின் பொது முகாமையாளர் நாமல் கெவகே தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு கப்பலிலும் தலா 60,000 மெட்ரிக் டன் நிலக்கரி கொண்டு வரப்பட உள்ளது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்துக்கு நிலக்கரியை விநியோகிப்பதற்கான தற்போதைய உடன்படிக்கையின் கீழ் ஏற்கனவே 13 கப்பல்கள் நாட்டை வந்தடைந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து மேலும் 4 கப்பல்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒப்பந்தங்களும் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக பொது முகாமையாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சுன்னாகத்தில் இலவச நீரிழிவு பரிசோதனை முகாம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் நீரிழிவு கழகத்தின் 10வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு சுன்னாகம் பேருந்து நிலையத்தில் நேற்று இலவச நீரிழிவு பரிசோதனை இடம்பெற்றது. வைத்திய நிபுணர் துளசிகா நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். இதில் வலிகாமம் தெற்கு பிரதேசவை தவிசாளர் மற்றும் நீரிழிவு கழகத்தினர் பங்கேற்றனர். இதன்போது நீரிழிவு பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, உடற்திணிவு சுட்டி என்பன பரிசோதிக்கப்பட்டு அறிவுரைகள் வழங்கப்பட்டன. அத்துடன் இலவசமாக நீரிழிவு கைநூலும் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு பண்டாரியாவளி நாமகள் வித்தியாலய பரிசளிப்பு விழா நேற்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்துக்குட்பட்ட பண்டாரியாவளி நாமகள் வித்தியாலய பரிசளிப்பு விழா நேற்று அதிபர் வானா சுப்பிரமணியம் தலைமையில் வித்தியாலய வளாகத்தில் இடம்பெற்றது. 2021ஆம் ஆண்டு தொடக்கம் 2025ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையில் மாவட்ட வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெற்று மாணவர்கள் மற்றும் சாதனதர பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்கள், வகுப்பு ரீதியாக முதன்மைநிலை பெற்ற மாணவர்கள், இணைப்பாட விதான செயற்பாடுகளில் சாதித்த மாணவர்கள், வரவில் அதிகூடிய விதத்தை பெற்ற மாணவர்கள் பாராட்டப்பட்டு பரிசில்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வில் மண்முனை தென்மேற்கு பிரதேச சபை தவிசாளர் ஈனா திரேஸ்குமாரன், மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலய பிரதி கல்வி பணிப்பாளர் திவிதரன், மண்முனை தென்மேற்கு கோட்டக்கல்வி பணிப்பாளர் மூவண்ணா உதயகுமாரன், பாடசாலை மேம்பாட்டு திட்ட இணைப்பாளர் தானா குணரத்தினம், கோட்ட பாடசாலைகளின் அதிபர்கள், பாடசாலை இணைப்பாளர்கள் பங்கேற்றனர். சிறார்களின் செயல் திறன்களை வெளிப்படுத்தும் சிறுவர் இல்ல விளையாட்டுப் போட்டி மட்டக்களப்பு அமிர்தகளியில் நேற்று இடம்பெற்றது. மட்டக்களப்பில் சிறார்களின் செயல் திறன்களை வெளிப்படுத்தும் சிறுவர் இல்ல விளையாட்டுப் போட்டி அமிர்தகளி கருணைப்பாலர் பாடசாலை மைதானத்தில் நேற்று இடம்பெற்றது. பாடசாலை பணிப்பாளர் விஜயகுமார் தர்சன் அவர்களின் ஆலோசனையின் கீழ் பாடசாலை அதிபர் டீனா பிரதீபா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக கிழக்கு மாகாண பாலர் பாடசாலை கல்வி பணியகம் பணிப்பாளர் MA அமீதீன் கலந்து சிறப்பித்தார். விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற சிறுவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் ஆன்மீக அதிதியாக அமிர்தகளி கபிலேந்தி அன்னை ஆலய பங்கு தந்தை அருட்பணி சகோதரன் மேரூஷன் ஹென்ரிக் அடிகளார் மற்றும் கௌரவ அதிதிகளாக மட்டக்களப்பு மாவட்ட பாலர் பாடசாலை கல்வி பணியக பணிப்பாளர் டி பத்மநாதன், மட்டக்களப்பு வலய கல்வி அலுவலக முன்பள்ளி உதவி கல்வி பணிப்பாளர் வீணா அனுரேகா,
மற்றும் விசேட அதிதியாக மாமாங்கம் இலங்கை வங்கி முகாமையாளர் திருமதி பி ரமேஷ் கிரண் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். தொடர்பான வெளிநாட்டுச் செய்திகள். ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்க போரில் ஈரானுக்கு ஆதரவாக ஏமனின் கவுதி படை இணைந்துள்ளதாக கவுதி செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஏமனில் இருந்து இஸ்ரேலை நோக்கி நேற்று காலையில் ஒரு ஏவுகணை ஏவப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஏமனில் இருந்து கவுதி அமைப்பினால் ஏவப்பட்ட ஏவுகணையை இடைமறிப்பதற்காக வான் பாதுகாப்பு அமைப்பு செயற்படுத்தப்படவுள்ளதாகவும் நெகேவில் உள்ள பீர்ஷேபா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் வான் பாதுகாப்பு எச்சரிக்கை சரங்கள் ஒலித்ததாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் பிராந்திய பகுதிகளில் அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல் தொடர்ந்து அதிகரித்தால் நேரடி இராணுவ தலையீட்டுக்கு தயாராக இருப்பதாக ஏமன் கவுதி படைகள் நேற்று அறிவித்த நிலையில் இந்த முதல் ஏவுகணை தாக்குதல் நடந்துள்ளது. ஈரானிய அரசுடமான பிரஷ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கை மூலம் மேலும் ஆசியா முழுவதும் தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத்த இஸ்ரேல் முனைவதாக ஏமன் குற்றம் சாட்டியுள்ளது. இத்தகைய திட்டங்களையும் அவற்றுக்கு பின்னால் இருப்பவர்களையும் எதிர்ப்பது பிராந்திய மக்களின் சட்டபூர்வமான உரிமை என்பதுதான் தங்களின் நிலைப்பாடு என ஏமன் தெரிவித்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர முயற்சிகளுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் பதில் அளிக்க வேண்டும் என தெரிவித்த கவுதி செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜாக்ஷா சரி, இஸ்ரேலின் அநியாயமான அடக்குமுறையான மற்றும் நியாயமற்ற நடவடிக்கைகள் உலக மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்புக்கு தீங்கு விளைவிப்பதோடு உலக பொருளாதாரத்தையும் பாதிக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு